ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா தலைவன் தலைவி மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி, நித்யானந்தன் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து யோகி பாபு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து பாண்டியராஜ் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் மூவி ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த படத்தோட ப்ளஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இந்த படம் வந்து ஸ்டோரி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே நேரத்தில் காமெடி, யோகி பாபு காமெடி ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. மியூசிக் வந்து ஒரு பெரிய படத்துக்கான மியூசிக் மாதிரி ரொம்பவே மியூசிக்கும் கொஞ்சம் படத்தை வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மேக் பண்ண விதமும் இந்த படத்தை வந்து பாட்டாக இருக்கட்டும், படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருக்குது. இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், பட் ஆனால் இது வந்து ஒரு கமர்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 90s கிட்ஸு, அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். சொல்லப்போனால் ஒரு மேரிட் கப்புள்ஸ்க்கு, அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும், புரியும். அவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ரெண்டு ஃபேமிலி, அதாவது ரெண்டு ஃபேமிலியில் மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜுக்கான அந்த ஃபைட், அது நடக்கிற ஃபைட்டு, அந்த ஃபைட் யாரால் வருது, குடும்பத்தில் உள்ள யாரால் வருதுன்றது தான் இந்த படத்தோட கதையே. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி சேர்றாங்க பிரிகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. என்ன தான் இவங்க சேர்ந்தாலும் பிரிஞ்சாலும் இவங்க தனி கூடத்தில் மட்டும் போகவே இல்லை. ஃபேமிலியாகவே கடைசி வரையும் இருந்துருக்காங்க. ஃபேமிலியாகவே சண்டை போட்டுக்கிறாங்க, திரும்பி சேர்த்துக்கிறாங்க. இந்த படம் ஃபுல் கதையுமே இதுதான். அதில் அதே நேரத்தில் இது கமர்ஷியலாகவும் எடுத்திருக்காங்க. ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் இதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது கமர்ஷியலாகவும் நல்லாவும் இருக்குது, அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாகவும் நல்லா இருக்குது. பாண்டியராஜ் சார் படம்னாலே எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவரோட ஜோனில் இருக்கும். இப்போ அந்த மாதிரியும் இருக்குது. இது ஒரு கமர்ஷியலாகவும் நல்லாவே இருக்குது இந்த படம். இந்த படத்தை வந்து எல்லோரும் பார்க்கணும். எல்லோரும் பார்த்தா இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.